காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் இந்த காலவேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் அரசியல் கட்சிகள் மத்தியில் ஒரு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு கூட்டமாய் அல்லது முக்கிய தலைவர்கள் மாறிக்கொண்டே இருப்பதை நாம் அடிக்கடி பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக தேர்தல் நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட கட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் அதை கொடுக்கிற எந்த கட்சிக்கும் போக தயங்குவது கிடையாது. இதைவிட ஒருபடி மேலாக கடந்து போய் நாம் பார்க்கிற கொடுமை என்னவென்றால், ஒரு கட்சியிலே நின்று ஜெயித்துவிட்டு தேர்தலுக்கு பிறகு பதவி கொடுக்கிற கட்சி எதுவாக இருந்தாலும் சரி, அது எந்த விதமான நேர்மறையான கொள்கை உடையதாக இருந்தாலும் சரி, முரண்பாடு உடையதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் பதவி கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஜெயித்தவர்கள் மாறிக்கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். இது சாதாரண அரசியல் மக்களிடம் இருந்து முக்கிய பிரமுகர்கள் கூட இப்படி மாறிக்கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு இதை எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் மத்தியில் இதே போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் பட்டிமன்ற பேச்சாளர் திரு ராஜா அவர்கள் ஒரு பேச்சில் ஒரு அருமையான ஒரு காரியத்தை பற்றி சொல்லியிருந்தார். அதாவது அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், புதிதாய் உருவாக்கப்பட்ட சபைகளை காட்டிலும் உடைத்து உருவான சபைகள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னார். சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒருவர் ஞானஸ்தானம் எடுத்து ஒரு சபைக்கு போவதாக கூறினார். அவரும் அவருடைய குடும்பத்தினரும், அதாவது அவருடைய மனைவியும் ஞானஸ்தானம் எடுத்து ஒரு சபைக்கு போவதாக என்னிடத்தில் சொன்னார். அவரிடத்தில் பேசுகிற பொழுது நான், ஐயா, நீங்களும் உங்கள் மனைவியும் எதற்காக ஞானஸ்தானம் எடுத்தீர்கள், எதற்காக சபைக்கு போகிறீர்கள் என்று சொல்லி நான் கேட்டேன். அதற்கு அவர் சொன்ன பதில் என்னவென்றால், குடும்பத்தில் பிரச்சனை, சரீரத்தில் வியாதி, வியாபாரத்தில் நஷ்டம், பொருளாதார நெருக்கடி, சொந்த வீட்டை விற்றுவிட்டு வாடகை வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை, பிள்ளைகள் மத்தியில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் சமாதானத்தை தேடிக்கொண்டிருந்தோம், இதிலிருந்து விடுதலை தேடிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது இந்த குறிப்பிட்ட சபையை சார்ந்த ஊழியர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்தால் அவர் விசாரிப்பார், அவர் பிரச்சனையை மாற்றுவார், உங்கள் பிரச்சனைகள்லாம் மாறும் என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் குடும்பமாக ஞானஸ்தானம் எடுத்து அங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். ஒருவேளை பிரச்சனை தீரவில்லை என்றால் அவரை பார்த்து நான் கேட்க விரும்பினேன். அவர் இப்பொழுது ஒரு ஆரம்ப கால விசுவாசியாக இருக்கிறபடினால நான் அவருடைய விசுவாசத்தை சோர்ந்து போக செய்யும்படியாக நான் அதை கேட்கவில்லை. இந்த பதிலை அவரிடத்திலிருந்து நான் கேட்ட பிறகு நான் யோசித்து பார்த்தேன். ஒருவேளை பிரச்சனை தீரவில்லை என்றால், நாம் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரவில்லை என்றால், ஒருவேளை நாம் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வருவதற்கு நீண்ட நாள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமே என்றால், எத்தனை பேர் விசுவாசத்திலே பொறுமையோடு இருப்போம், எத்தனை பேர் தடுமாற்றம் இல்லாமல் இருப்போம், எத்தனை பேர் விசுவாசத்திலே நிலைத்திருப்போம். நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் விசுவாசத்திற்கும் முரண்பாடு வருகிற பொழுது நாம் எப்படி விசுவாசத்திலே நிலைத்திருக்க முடியும் என்பது தான் இந்த நாளிலே நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்க இருக்கிற காரியம்.
இந்த நாளின் செய்திக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேத வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம். இதில் 11, 12 2 வசனங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். நடைமுறை வாழ்க்கையில் விசுவாசம் என்ற தலைப்பில் இந்த வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேத புத்தகம் இருக்கும் என்றால் தயவுசெய்து இந்த வசனத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நான் பேசக்கூடிய காரியம் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் சோதித்து பார்ப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11, 12வது வசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்து பிள்ளை பெற்றாள். ஆனபடியினாலே சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். சரி, இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஆதி ஆகமத்தில் முதல் மனிதனாக நாம் ஆபேலை குறித்து பார்க்கிறோம். ஆபேலில் இருந்து 1வது நூற்றாண்டு வரைக்கும் விசுவாசத்தை மையமாய் வைத்து வாழ்ந்த விசுவாச வீரர்களை பற்றி இந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்லுகிறான். இதில் ஒரு விசேஷித்தமான தன்மை என்னவென்றால், இதை நீங்கள் படித்து பார்க்கிற பொழுது 2 பெண்கள் வருகிறார்கள், அதுவும் பெயரோடு. ஒன்று சாராள், அடுத்து ராகாப். மற்றபடி மீண்டுமாக நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் ஸ்திரீகள் என்று பொதுவாக பெண்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே 2 பெண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று சாராள், மற்றொன்று ராகாப். சரி, இப்போ சில நாட்களுக்கு முன்பு, 2 வாரங்களுக்கு முன்பு ஆபேலை குறித்து பார்த்தோம். ஆபேல் அதிகமாய் பேசப்படாத ஒரு மனிதன் என்று வேதாகமத்தில். ஆனால் சாராள் ஆபிரகாமோடு சேர்ந்து வேதாகமம் முழுவதுமாக கடந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபராக சாராள் காணப்படுகிறாள். சரி, இந்த சாராள் அவளுடைய விசுவாசத்தை பற்றி அதிகமாக நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியாது மற்ற இடங்களில். அதுவும் குறிப்பாக சாராளை பற்றி படிக்கிற பொழுது ஆபிரகாம் ஆகாரை திருமணம் பண்ணுவதற்கு, அதாவது கர்த்தர் அழைத்த அழைப்பிலிருந்து ஆபிரகாம் தடுமாறுவதற்கு சாராள் ஒரு காரணமாக இருப்பதைப் போல அந்த பகுதி நமக்கு காண்பிக்கும். ஏனென்று சொன்னால், சாராள் தான் ஆபிரகாமிற்கு ஆகாரை திருமணம் பண்ணி வைத்தாள் என்று சொல்லி. அதே சாராள் தான் சில நாட்கள் கழித்து ஆகார் கற்பம் தரித்த பிறகு அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பும்படியாக சொல்வதையும் நாம் பார்க்கிறோம். பின்பு இதே சாராள் ஆகாரையும் இஸ்மவேலையும், ஆகாருக்கு பிறந்த பிள்ளையாகிய இஸ்மவேலையும் வீட்டை விட்டு அனுப்பும்படியாக சொல்லக்கூடிய ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இவைகளை எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது சாராளை நாம் ஒரு விசுவாசத்திலே உறுதி இல்லாத அல்லது விசுவாசத்திலே முதிர்ச்சி அடையாத ஒரு நபரை போல நாம் பார்ப்போம். ஆனால் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது நடைமுறை வாழ்க்கையில் விசுவாசம் எவ்வளவாக சாராளுடைய வாழ்க்கைக்குள்ளாக கிரியை செய்தது என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். மிக அருமையான ஒரு பகுதியாக நான் இந்த வசனங்களை பார்க்கிறேன். இந்த 11, 12 வசனத்தை நான் 3 பிரிவுகளாக சுலபமாக நான் புரிந்து கொள்வதற்காக பிரிக்க விரும்புகிறேன். அதாவது சாராளின் அழைப்பு 1, இரண்டாவதாக சாராளின் வாழ்க்கை சூழ்நிலை, மூன்றாவதாக சாராளின் நம்பிக்கை என்று நான் 3 பிரிவுகளாக சாராளுடைய வாழ்க்கை நான் பிரிக்க விரும்புகிறேன். சரி, ஒருவேளை சாராளின் அழைப்பு என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் விளக்கமாக எதுவும் பார்க்க முடியாது. அதாவது சாராள் என்று வருகிற பொழுது ஆபிரகாமோடு இணைத்து தான் நாம் பார்க்க வேண்டும். ஸோ ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்னவெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தில் சாராளுக்கும் பங்கு இருக்கிறது.
அந்த விதத்திலே பார்க்கிற பொழுது சாராள் எதற்காக அழைக்கப்பட்டால் அல்லது சாராளின் அழைப்பு என்னவாக இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் என்றால், நாம் வேதாகமத்தில் 2 பகுதிகளை வாசிக்க வேண்டும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ அநேகருடைய ஆசீர்வாதத்திற்கு காரணமாய் இருப்பாய், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலத்தினையான சந்ததி நீ பெற்றுக்கொள்வாய் என்று 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். பின்பு 17ஆம் அதிகாரத்தை படிக்கிற பொழுது அங்கே ஆபிரகாமும் சாராளும் வருகிறார்கள். அதுவும் குறிப்பாக 6வது வசனத்தை எடுத்து படிக்கிற பொழுது மீண்டுமாக கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மிகவும் பலுகி பெருக பண்ணுவேன், நான் உன்னிடத்தில் ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சாராளோடு இணைந்திருக்கிறது. சாராளுக்கும் இதில் பங்கு இருக்கிறது. அல்லது நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ பலுகி பெருகுவாய், உனக்குள் ராஜாக்கள் வருவார்கள், உனக்குள் ஜாதிகள் வரும் என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் கொடுத்த அநேக வாக்குத்தத்தத்துக்கு சாராளும் பங்காளியாக இருக்கிறாள். சாராள் இல்லை என்றால் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆபிரகாம் பெரிய சாதியாய் மாறுவதும், ஆபிரகாமுக்கு திரளான சந்ததிகள் வருவதும், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பிள்ளைகள் பிறப்பதும், சந்ததிகள் பிறப்பதும், கடற்கரை மணலத்தினையான பிள்ளைகள் சந்ததிகள் வருவதும், ராஜாக்கள் வருவதும், தேசங்கள் உருவாகுவதும் சாராள் இல்லை என்றால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஆக ஆபிரகாமுடைய அழைப்பில் சாராளுக்கும் பங்கு இருக்கிறது. ஸோ அந்த ஒரு விதத்திலே நான் பார்க்கிற பொழுது சாராளினுடைய அழைப்பு இப்படியாக இருந்தது. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ பலுகி பெருகுவாய், ஜாதிகள் உனக்குள் உண்டாகும், ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று இவ்வளவு பெரிய அழைப்பை சாராள் பெற்றிருக்கிறாள். ஆனால் இந்த 11வது வசனத்தின் பிரகாரமாய் 12வது வசனத்தின் பிரகாரமாய் ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருந்தது, இவர்கள் இருவருடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருந்தது என்று சொல்லி பார்க்கிற பொழுது இருவருமே முதிர் வயதானவர்கள். அதாவது இந்த வசனத்தை நாம் எடுத்து தியானம் பண்ணுகிற பொழுது ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பு அல்லது ஈசாக்கு பிறக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமோடும் சாராளோடும் வந்து பேசுகிற பொழுது ஆபிரகாமிற்கு 99 வயது, சாராளுக்கு 89 வயது, 2 பேருக்கும் 10 வயசு வித்தியாசம். ஸோ ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வந்து 12ஆம் அதிகாரத்தில் சொன்ன வாக்கு தத்தத்தை மீண்டுமாக நினைப்பூட்டுகிற பொழுது இருவருமே வயது சென்றவர்களாக இருந்தார்கள். ஆக அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை இரண்டாவதாக எப்படி இருந்தது என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவர்கள் அழைப்பிற்கு நேரெதிராக இருந்தது, முரண்பாடாக இருந்தது. எப்படி? இருவருமே வயது சென்றவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாய் பார்க்கிற பொழுது அவர்கள் சரீர ரீதியாக பிள்ளைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லாததாக காணப்பட்டது. மனுஷீகத்திலே பார்க்கிற பொழுது 99 வயதான ஒரு ஆணும் 89 வயதான ஒரு பெண்ணும் இணைந்து இனிமே பிள்ளைகளை பெறுவதோ, கடற்கரை மணலத்தினையான ஜனங்கள் வருவதோ, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல சந்ததி வருவதோ மனுஷீகத்திலே பார்க்கிற பொழுது அது நடக்க முடியாத ஒரு காரியம். அது செயல்பாட்டிற்கு ஒத்து வராத ஒரு காரியமாக நான் பார்க்கிறேன். ஆக முதிர் வயதுள்ளவர்களாக இருவரும் இருந்தார்கள். ஒன்று. இரண்டாவதாக சாராளை குறித்து சொல்லுகிற பொழுது வேதாகமம் சொல்லுகிறது அவள் மலடியாக இருந்தாள் என்று சொல்லி. ஆங்கில வேதாகமத்தில் she was barren என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
ஆபிரகாம் வயது சென்றவர், சாராளும் வயது சென்றவள். அதை அடுத்து பார்க்கிற பொழுது சாராள் மலடியாக இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கடுத்து பார்க்கிற பொழுது வேதாகமத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, அதுவும் குறிப்பாக 12வது வசனத்தில் சரீரம் செத்தவன் என்று எண்ணப்பட்ட ஒருவனாலே, அப்படி என்றால் ஆபிரகாமுடைய சரீரம் ஒரு செத்த சரீரத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. இவைகளை எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது, தேவன் ஆபிரகாமையும் சாராளையும் அழைத்த பொழுது என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரோ, அல்லது அவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்களோ, அந்த அழைப்பு நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. மேலே சொல்லப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நடைமுறை வாழ்க்கையில் வாழ்வதற்கு அல்லது நடைமுறை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கைக்கு ஏதுவாக எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில், சாராளுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். எதற்காக இந்த பகுதியை எடுத்து நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த காலகட்டத்திற்குள்ளாக நடக்கவில்லை என்றால், சில நாட்களுக்குள்ளாக நடக்கவில்லை என்றால், விசுவாசத்தில் அவர்கள் தடுமாறுவதை பார்க்கிறோம், அல்லது விசுவாசத்தில் அவர்கள் ஸ்தம்பித்து நிற்பதை பார்க்கிறோம், சோர்ந்து போவதை பார்க்கிறோம், அநேகர் பின்வாங்கி போவதை பார்க்கிறோம். நடைமுறை வாழ்க்கையில் விசுவாசம் செயல்படுவதற்கு எதிர்மாறான சூழ்நிலை உருவாகுகிற பொழுது, இருக்கிற பொழுது எத்தனை பேர் அந்த விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருப்பார்கள்? அதுதான் இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம். கர்த்தர் அழைத்து 25 ஆண்டுகள் கழித்து ஈசாக்கு பிறக்கிறான். ஒரே ஒரு பிள்ளையை இந்த தம்பதிகள் பெற்றுக்கொள்வதற்கு 25 ஆண்டுகள் காத்திருந்தார்கள். ஆபிரகாமும் சாராளும் கர்த்தர் அவர்களை அழைத்து இந்த பெரிய வாக்குத்தத்தத்தை 12ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தில் 12ஆம் அதிகாரத்திலையும் 17ஆம் அதிகாரத்திலையும் இந்த பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்த பிறகு, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் ஒரு கையகலம் நிலம் கூட கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்காதிருந்த பட்சத்தில் இருவருமே அந்த தேசத்திலே குடியிருந்தார்கள். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு அவர்கள் இருவருமே அந்த தேசத்தில் குடியிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக சாராளின் அழைப்புக்கும் சாராளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் சூழ்நிலைக்கும் எதிர்மறையான சூழ்நிலை, சாத்தியக்கூறு இல்லாத சூழ்நிலை, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் சாராள் என்ன செய்தாள் என்பது தான் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அவள் இடம்பெறுவதற்கான ஒரு காரணமாக நாம் பார்க்கிறோம். சாராளுடைய மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது சாராளுடைய நம்பிக்கை என்னவென்று சொல்லி பார்க்கிறோம். சாராளுடைய நம்பிக்கைக்கான காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கிறோம். 11வது வசனத்தில், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி. ஆக சாராளுக்கு விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன நம்பிக்கை, எதன் மீது நம்பிக்கை, யார் மீது நம்பிக்கை என்று சொல்லி பார்ப்போம் என்றால், வாக்குத்தத்தத்திற்கும் வாழ்க்கையின் சூழ்நிலைக்கும் முரண்பாடுகள் இருந்தாலும், சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருந்தாலும், இவர்களுக்குள்ளாக விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தை ஏறக்குறைய 4 நூற்றாண்டுகள் அவர்கள் பிடித்து கொண்டு அந்த முரண்பாடான சூழ்நிலையில் வாழ்ந்தார்கள். 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 3 ஆண்டுகள் அல்ல, 4 நூற்றாண்டு, ஏறக்குறைய 24 ஆண்டுகள் அவர்களுடைய வாக்குத்தத்தத்திற்கும், தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கும், அவர்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைக்கும் முரண்பாடுகள் இருந்தது, சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருந்தது. அவர்கள் கண்களால் பார்த்து அதை நம்பக்கூடிய அளவிற்கு எதுவுமே இல்லை. இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. 20 வயது சென்றவர்கள், முதிர் வயதானவர்கள், சரீரம் செத்தவர்கள், மலடியாக இருக்கக்கூடிய ஒரு மனைவி, முதிர் வயதான ஒரு கணவன்,
இருவருமாக சேர்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி நடைமுறை வாழ்க்கையில் பார்ப்பார்கள் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லாத இருந்தது. ஆனால் அவர்கள் விசுவாசத்தினாலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். என்ன விசுவாசம், யார் மீது விசுவாசம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். என்ன விசுவாசம், எதன் மீது விசுவாசம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அப்படி என்று சொன்னால், என் கணவன் செத்த மனிதனைப் போல அவருடைய சரீரம் செத்ததாக இருக்கிறது. அவரும் வயது சென்றவர், நானும் வயது சென்றவள், நான் மலடி என்று சொல்லி பெயர் பெற்றிருக்கிறவள். உலக பிரகாரமாய் பார்க்கிற பொழுது என்னிடத்திலிருந்து பிள்ளைகள் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இது ஒரு புறத்திலே உண்மையாக இருக்கிறது. ஆனால் மற்றொரு புறத்திலே பார்க்கிற பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணினவர், உங்களை பெரிய ஜாதியாக மாற்றுவேன், உங்களிடத்திலிருந்து ராஜாக்கள் வருவார்கள், உங்களிடத்திலிருந்து பல ஜாதிகள் தோன்றும், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன், கடற்கரை மணலத்தனையான வானத்து நட்சத்திரங்களைப் போல சந்ததி உங்களிடத்தில் இருந்து வரும் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று சாராளும் ஆபிரகாமும் விசுவாசித்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறாதவர் என்று சொல்லி விசுவாசித்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் பொய்யுரையாதவர் என்று சொல்லி சாராள் விசுவாசித்தாள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்றுவார், அதை நிறைவேற்றுவதற்கான வல்லமையுள்ளவர் என்று சொல்லி சாராள் விசுவாசித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். மலடி என்று அழைக்கப்பட்டவள், வயது சென்றவள், கற்பந்தரிப்பதற்கு பலனற்றவளாய் இருந்தவள், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பினபடியினாலே, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி விசுவாசித்தபடியினாலே, சரீரம் செத்தவன் என்று எண்ணப்பட்ட ஒருவனாலே அவள் பிள்ளை பெற்றாள். அது மாத்திரமல்ல, வேதாகமத்திலே வாசிக்கிறோம், இவர்கள் மூலமாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பிரகாரமாகவே வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல திரளான ஜனங்கள் பிறந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கர்த்தருடைய வார்த்தை பொய்த்து போவது கிடையாது. சமீபத்தில்தான் நான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை படித்து முடித்தேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், வானம் மகளும் பூமி ஒளியும், ஆனால் வேத வசனம் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய வசனம் ஒரு காலம் தவறிப்போவது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு காலம் பொய்யுரையாது என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற அநேக சம்பவங்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. எதன் மீதும் நாம் நிச்சயமாக உறுதியாக இது கடைசி வரைக்கும் நம்மோடு இருக்கும், இவர்கள் கடைசி வரைக்கும் நம்மோடு இருப்பார்கள். சில வேளை நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலன் கடைசி வரைக்கும் இப்படியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. நம்முடைய வருமானம் கடைசி வரைக்கும் இப்படியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. நம்முடைய உலக பிரகாரமான சொத்துக்கள் கடைசி வரைக்கும் இப்படியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. நேற்று அதற்கு முன்தினம் கடந்த 2 நாட்களாக அமெரிக்க தேசத்தில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்து பெரும் பணக்காரர்களை வீதிக்கு கொண்டு வந்திருக்கிறது. பல கோடீஸ்வரர்கள் எல்லாவற்றையும் இழந்து வீதியிலே வந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது. எத்தனையோ லட்சம் கோடி செலவு செய்தாலும் கூட இந்த தீயினால் ஏற்பட்ட அந்த நஷ்டத்தை சரி செய்ய முடியாது என்று சொல்லி செய்தித்தாளிலும் தொலைக்காட்சி பெட்டியிலும் வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு தீ, எதிர்பாராத ஒரு தீ, எங்கே இருந்து இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்று சொல்லி தெரியாது. ஆனால் அமெரிக்காவின் பெரும் நகரங்கள், அழகான நகரங்கள், பொருளாதார செழிப்பில் உயர்ந்த உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்த ஒரு இடங்கள், வசதியான மக்கள், பெரும் கோடீஸ்வரர்கள், திரையுலக பிரமுகர்கள், இப்படி அநேகர் வாழ்ந்த இடங்கள் சாம்பலாக கிடக்கிறது.
கடந்த வாரம் இந்த வருஷம் பிறக்கிற பொழுது அவர்கள் பலவிதமான திட்டங்களை வைத்திருந்திருப்பார்கள். அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள், இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக தாங்கள் இப்படியாக வீதிக்கு வருவோம் என்று சொல்லி. யோசித்து பாருங்கள், நிச்சயமற்ற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்தில் உலகத்தில் எதை இழந்து போவோம் என்று சொல்லி நமக்கு தெரியாது. உலக காரியங்கள் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்கும் என்றால், சாராள் சரீரம் செத்தவள், முதிர் வயதானவள், அவள் மலடி, அவளுடைய புருஷன் 99 வயதான செத்த மனிதனுக்கு ஒப்பானவன். இது ஒரு புறத்திலே இருக்கிறது. இன்னொரு புறத்திலே கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எதை விசுவாசிக்கலாம்? உலகம் சொல்லக்கூடிய காரியத்தையா? நீ மலடி என்று சொல்லக்கூடிய காரியத்தையா? அல்லது கர்த்தர் உன் மூலமாக பூமியில் இருக்கக்கூடிய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ளாக ராஜாக்கள் வருவார்கள், திரளான ஜாதிகள் உன்னிடத்திலிருந்து வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்புவதா? எதை நம்புவது என்று சொல்லி இரண்டுக்கு மத்தியில் ஒரு போராட்டம் வருகிற பொழுது சாராள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினாள், கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நம்பினாள். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், மாறாதவர், பொய்யுரையாதவர். அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராய் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி சாராள் நம்பினபடியினாலே அவள் தன்னுடைய விசுவாசத்தில் நிலைத்திருந்தாள், ஜெயித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, ஒரு இடத்தில் நினைத்த காரியம் நடக்கவில்லை என்றால் இன்னொரு இடத்திற்கு போவது, ஒரு இடத்துல பிடித்த காரியங்கள் நடக்கவில்லை என்றால் இன்னொரு இடத்திற்கு போவது. அருமையான பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்கள் சொன்னதைப் போல, புதிதாய் உருவாக்கப்பட்ட சபைகளை காட்டிலும் உடைத்து உடைத்து உருவாக்கப்பட்ட சபைகள் இன்றைக்கு தேசத்தில் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. இது மார்கழி மாதம். பெரும்பாலான ஆண்கள் கருப்பு சட்டை அணிந்து கூட்டமாய் அவர்கள் ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளும் விசுவாசம் இருக்கிறது. மற்றொரு புறத்தில் சிவப்பு ஆடை அணிந்து கொண்டு பெண்கள் ஒரு பக்கம் கூட்டமாய் கிளம்பி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளும் ஒரு விசுவாசம் இருக்கிறது. கருப்பு சட்டை அணிந்து கூட்டமாய் போகக்கூடிய ஆண்களுக்குள்ளேயும் ஒரு விசுவாசம் இருக்குது. சிவப்பு சேலை அணிந்து கொண்டு கூட்டமாய் போகக்கூடிய பெண்களுக்குள்ளேயும் ஒரு விசுவாசம் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெண்ணிறை ஆடை கூட்டமாய் போய் கொண்டிருக்கிறது. இவர்களும் தங்களை விசுவாசி என்று அழைக்கிறார்கள். இங்கே இருந்து அங்கே, அங்கே இருந்து இங்கே, இங்கே இருந்து அங்கே என்று சொல்லி மாறி மாறி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அரசியல் கட்சியில் எப்படி மக்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்களோ, எப்படி தங்களுக்கு சாதகமான இடத்திற்கு முக்கிய பிரமுகர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்களோ, சாதாரண அரசியல் ரசிகர்கள் எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறார்களோ, தொண்டர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்களோ, அதே போல் ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு விசுவாச வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம். அங்கேயும் கூட்டம், இங்கேயும் கூட்டம், அங்கேயும் ஆட்டம், இங்கேயும் ஆட்டம். என்ன வித்தியாசம்? ஆடுகிற இடம், போடுகிற ஆடை. சிவப்பு ஆடை அணிந்து அவர்கள் வேறொரு இடத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். வெள்ளை ஆடை அணிந்து இன்றைக்கி சபைக்குள்ளே நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். சபைக்குள்ளே பெண்கள் ஆட்டம். அங்கே சிவப்பு ஆடை அணிந்து பெண்கள் ஆடுகிறார்கள், இங்கே வெள்ளை ஆடை அணிந்து ஆண்களும் பெண்களும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்டத்துக்கும் இந்த ஆட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? அந்த கூட்டத்திற்கும் இந்த கூட்டத்திற்கும் என்ன வித்தியாசம்? அவர்கள் வாழ்க்கைக்கும் இவர்கள் வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்கு என்ன வேண்டும்? திரளான ஜனங்கள், எங்கே கண்களை ஏறெடுத்து பாருங்கள், ஆண்டவர் அறியாத ஜனங்கள், வேத வசனத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள். நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன். ஞானஸ்தானம் எடுப்பது நல்லது தான் ஐயா. எதற்காக ஞானஸ்தானம் எடுத்தீர்கள்? எதற்காக ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு போய் கொண்டிருக்கிறீர்கள்?
அந்த சகோதரன் சொன்னார், ராபோஜனத்திற்கு ஒரு சபைக்கு போவேன், மற்ற நாட்களில் இந்த சபைக்கு போவேன். ஏன் ராபோஜனத்திற்கு மாத்திரம் அந்த சபைக்கு போக வேண்டும்? நான் கேட்ட கேள்விக்கு எதுக்குமே அவரால் பதில் சொல்ல முடியல. ஏனென்றால் உணர்ச்சி வசப்பட்டு அவர் ஒரு நம்பிக்கையிலிருந்து இன்னொரு நம்பிக்கைக்கு வந்துவிட்டார். ஏனென்றால் முன்பு ஒரு நம்பிக்கையில் இருக்கிற பொழுது அவருக்கு கஷ்டம் வந்தது. அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை பெற வியாதி வந்தது, பொருளாதார நஷ்டம் வந்தது, இழப்பு வந்தது. அந்த கஷ்ட நஷ்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு வழியை தேடிக்கொண்டிருந்தார். யாரோ ஒருவர் ஒரு வழியை, ஒரு பொய்யான வழியை, ஒரு மாயையான வழியை, ஒரு உண்மை இல்லாத வழியை காண்பித்ததை நம்பி இப்பொழுது இந்த பாதையில் வாழ்க்கை பிரயாணம் போய் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, வருஷத்தினுடைய 2வது ஓய்வு நாளுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இங்கே சாராளுடைய வாழ்க்கை நமக்கு 3 கேள்விகளை கேட்கும்படியாய் சொல்கிறது. அதாவது, முதலாவதாக, விசுவாசத்திற்கும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் விசுவாசிகள் என்பதை நடைமுறை வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்கு பல குணாதிசயங்கள் அவர்களிடத்தில் இருந்தது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பழியை காட்டிலும் மேன்மையான பழியை செலுத்தினான். ஆக அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் அவனுடைய செயல்முறை மூலமாக, அவனுடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. எனவே நம்முடைய விசுவாசத்திற்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? முதலாவதாக. இரண்டாவதாக, நம்முடைய விசுவாச வாழ்க்கை நம்மை அழைத்தவரை வெளிப்படுத்துகிறதா, காண்பிக்கிறதா? நம்மை அழைத்தவர் இதற்கு தான் அழைத்திருக்கிறார். நான் பரம அழைப்பிற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் பரம காணானுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் நித்தியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு என்னுடைய நித்தியத்தை செலவு செய்வதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரரிடத்தில் பேசி கொண்டிருந்தேன். அவர் சென்னையில் இருக்கிறார், என்னுடைய நண்பர். அவர் பேசுகிற பொழுது சொன்ன காரியம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ஒரு குறிப்பிட்ட சபையில் இத்தனை லட்சம் ஒவ்வொரு வாரமும் வருமானம் வருகிறது. என்னால் கற்பனையோடு செய்து பார்க்க முடியல. அவ்வளோ பணம் வைத்து என்ன செய்வோம்? அவ்வளோ பணம் இருந்திருக்கும் என்றால் நம்முடைய தேசத்திற்கு வந்த மிஷினரிகள் எவ்வளவெல்லாம் சாதித்திருப்பார்கள். அவர்கள் பசியோடும் பட்டினியோடும், உண்ண உணவில்லாமல், உறங்க இடமில்லாமல், தலை சாக்க இடமில்லாமல், அவர்கள் பரதேசிகளைப் போல சஞ்சரித்து அவர்கள் ஊழியம் செய்து அவர்கள் ஸ்தாபித்த சபைகளும் அவர்கள் உருவாக்கின கிறிஸ்தவத்தையும் இன்றைக்கு எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அவருடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலித்தது. நம்முடைய விசுவாச வாழ்க்கை நம்மை அழைத்தவரை காண்பிக்கிறதா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பீர்கள் என்றால் உங்கள் இருதயம் இங்கே இருக்கும். அந்த பொக்கிஷம் ஒரு நாளில் அழிந்து போகும். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். அது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் காண்பிக்கப்படுகிறதா? மூன்றாவதாய், வாக்கு தத்தத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் முரண்பாடான ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது, எப்படி ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் கொடுத்த அழைப்பிற்கும் அவர்கள் அந்த அழைப்பின் மத்தியில் வாழ்கிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கைக்கும் எப்படி முரண்பாடுகள் காணப்பட்டதோ, அதாவது அந்த அழைப்பை அவர்கள் காண்பதற்கு, பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லாது இருந்தது. அதைத்தான் நான் முரண்பாடு என்று சொல்லுகிறேன். நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. வாக்கு தத்தத்திற்கும், தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்திற்கும், நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்க்கையின் சூழ்நிலைக்கும் ஒருவேளை சம்பந்தமில்லாமல் இருக்கும் என்றால், ஆபிரகாமைப் போல, சாராளைப் போல
எவ்வளவு நாட்கள் நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம்? சாராளும் ஆபிரகாமும் 1/4 நூற்றாண்டு, ஏறக்குறைய 24-25 ஆண்டுகள் அவர்கள் அழைத்த அழைப்பில் உறுதியாக இருந்தார்கள். அல்லது அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி அவர்கள் அந்த விசுவாசத்தில், அந்த அழைப்பில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஆக 3ஆவதாக, வாக்குத்தத்தத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைக்கும் ஒருவேளை சம்பந்தமில்லாத ஒரு காலகட்டம் காணப்படும் என்றால் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போமா? இன்றைக்கு இத்தகைய விசுவாசிகள் தான் நம்முடைய தேசத்திற்கு காணப்படும் தேவையாக இருக்கிறது, அவசியமாக இருக்கிறது. விசுவாசத்தை நடைமுறை வாழ்க்கையில் காண்பிக்கிறவர்கள், அழைத்தவரை நடைமுறை வாழ்க்கையில் காண்பிக்கிறவர்கள். அழைத்தவர் எங்களை பரலோகத்திற்கு அழைத்திருக்கிறார், எங்களை நித்திய ஜீவனுக்கென்று அழைத்திருக்கிறார், பரம காணானுக்கென்று அழைத்திருக்கிறார். எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி விசுவாச வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோமா? இத்தகைய விசுவாச வீரர்கள்தான் இன்றைக்கு இந்த தேசத்திற்கு தேவையாக அவசியமாக இருக்கிறது. சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்ப்போம். இவைகளுக்காக ஜெபிப்போம். இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம். அப்பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக, நம்மோடு இடைப்படுவாராக. ஆமென். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள், போராட்டங்கள், கண்ணீரின் பாதையிலே நான் வீழ்ந்து விடுவேனோ என்று யோசிக்கும் போதெல்லாம் உம்முடைய கரம் அல்லவோ என்னை தாங்குகிறது. தேவனே, உம்முடைய கரத்தால் என்னை மூடிக்கொள்ளும் ராஜா. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவார் என்று நீர் சொன்னீரே. கண்மலைகளை பெயர்க்கத்தக்கதான வல்லமை உமக்கு உண்டாயிற்று. உம்முடைய கரம் எவ்வளவு வல்லமை உள்ளது! அந்த கரத்தை நீட்டி இப்பொழுது என்னை ரட்சியும் ஆண்டவரே. கண்மலைகளை
கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் என் நேசரை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. அத்தி மரங்கள் துளிர் விடாமல் போகலாம், ஆட்டு மந்தையிலே முதலில்லாமல் போகலாம், ஆனாலும் என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூர்ந்து கொண்டிருப்பேன். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை.